மிடில் கிளாஸ், நடுத்தர வர்க்கம். நீங்களாம் நடுத்தர வர்க்கம்னா அப்போ நாங்களாம் யாரு அப்படிங்கிற இந்த கேள்வியை நம்மளால இப்போ பரவலாக பார்க்க முடியுது. அதாவது சில பேர்லாம் வீடு வச்சிருப்பாங்க, கார் வச்சிருப்பாங்க, அவங்க நினைச்சதை படிக்க முடியும், அவங்க பிடிச்ச வேலைக்கு போய்க்க முடியும், இவங்களும் நடுத்தர வர்க்கம்னு சொல்லிக்குவாங்க. இன்னும் சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, படிக்கணும்னாலே கஷ்டப்பட்டு தான் படிக்க வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு பிடிச்ச இல்லை அவங்க நினைக்கிற வேலைக்கு போக முடியாமல் இருக்கும், இவங்களையும் நடுத்தர வர்க்கம் தான் சொல்கிறாங்க. இப்போ யார் தாங்க நடுத்தர வர்க்கம்? வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது மனதருவி, நான் பிரகாஷ். இந்த நிகழ்ச்சி பணப்பேச்சு. சரி, இப்போ யார் நடுத்தர வர்க்கம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ நம்ம சமூகத்திலையா இருக்கலாம், இந்த பெரும் ஊடகங்கள்லையா இருக்கலாம், மாஸ் மீடியா இருக்குல்ல, இந்த பெரும் ஊடகங்கள்லையா இருக்கலாம், நடுத்தர வர்க்கம்னா இப்படி தான் இருக்கணும், நடுத்தர வர்க்கம் இப்போ இப்படி இருக்கு அப்படின்னு பொத்தாம் பொதுவாக பல விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போது நடுத்தர வர்க்கம்னா யார் பணக்காரங்க, யார் ஏழைங்க, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெளிவாக பார்த்தாதான் இப்போ இவங்க நடுத்தர வர்க்கம்னு சொல்கிறது இவங்கள தான் போல அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்னா யாரு அப்படிங்கிற இந்த புரிதல் நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக வேணும். இந்த ஏழைங்க, பணக்காரங்க, நடுத்தர வர்க்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்க வெல்த், பொருளை வச்சுதான் சொல்றாங்க. இப்போ இந்த உலகம் முழுக்க பொருள் இருக்குல்ல, அதாவது உலகம் முழுக்க வெல்த் இருக்குல்ல, இது எந்தெந்த மக்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த உலகம் முழுக்க இருக்குல்ல வெல்த், அதாவது உலகம் முழுக்க பொருள் இருக்குல்ல, இதுல 46% செல்வம் ஒரே 1% மக்கள்கிட்ட இருக்கு. இதை இன்னும் நம்ம எளிமையா பார்க்கணும் அப்படின்னா, இப்போ இந்த உலகத்துல மொத்தமா 1 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த உலகத்துல இருக்க மொத்த செல்வம் $1,00,000 வச்சுக்குவோம். இப்போ இதுல $46,000, அதாவது $1 லட்சம் $46,000 வெறும் 1000 பேர்ட்ட மட்டும் இருக்கு. சரி, அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய $54,000 எல்லாருக்கும் சமமா இருக்கா அப்படின்னா அதுதான் இல்லை. அதுலயுமே அடுத்த இருக்கக்கூடிய 11,000 பேர்கிட்ட $39,000 இருக்கு. முதல் 12,000 பேர்கிட்ட மட்டுமே $85,000 போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது $15,000 தான். அந்த $15,000 மிச்சம் இருக்கக்கூடிய 88,000 பேருக்கு. அதுலயுமே இந்த $15,000 இருக்குல்ல, அதுலயுமே $14,000 33,000 பேருக்கு போயிடும். முன்னாடி ஒரு 12,000 பேர் பார்த்தோம், அடுத்து ஒரு 33,000 பேர் பார்த்தோம். மொத்தமா இந்த 45,000 பேருக்கு $99,000 போயிடுச்சு. மிச்சம் இருக்க 55,000 பேருக்கு வெறும் $1,000 தான் இருக்கு. இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெறும் 1000 பேருக்கு $46,000, அதை விட 55 மடங்கு அதிகமான பேருக்கு வெறும் $1,000 தான். இது எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு பாருங்க. இப்போ சில பேர்கிட்ட மட்டும் எப்படி இந்த காசு சேர்ந்துச்சு, எப்படி இத்தனை பேர் காசு இல்லாம இருக்கிறாங்க, அப்படி இருக்கவங்களாம் சோம்பேறிங்களா, இதெல்லாம் தனி கதை, அதெல்லாம் நம்ம தனியா பார்ப்போம். இப்போ நம்ம மறுபடியும் அந்த கேள்விக்கு வருவோம். இப்போ மிடில் கிளாஸ்னா யார் தான்பா அப்படின்னு அந்த கேள்விக்கு வருவோம். நம்ம கடைசியில பார்த்தோம் இல்லையா, அந்த 55,000 பேருக்கு வெறும் $1,000 தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவங்க ஏழைங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய 33,000 பேருக்கு $14,000 இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க நம்ம மிடில் கிளாஸ் வச்சுக்கலாம். இன்னுமே ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் அன்றாடம் உழைக்கிறேன், நான் அன்றாடம் உழைச்சா கூட அடிப்படை தேவைகளை என்னால பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. அடிப்படை தேவைகள் அப்படின்னா உணவு, என்னோட பசிக்கு கூட என்னால சாப்பிட முடியாது. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமான உடை கூட என்னால போட்டுக்க முடியாது, அழுக்கு துணி போட்டுக்கிட்டு கிழிஞ்ச துணி போட்டுக்கலாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் சுகாதாரமான இருப்பிடம். சுகாதாரமான இருப்பிடம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வீடுன்னு வச்சுக்கலாமே, அந்த மழை வெயில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த வீடு பாதிக்கப்படாம இருக்கணும். அதே போல அந்த வீட்டுல இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்களால, குப்பையாலேயோ இல்ல கழிவு நீராலேயோ அங்க இருக்கவங்களுக்கு பாதிக்கப்படாம இருக்கணும். அதுதான் சுகாதாரமான இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்படி உணவு, உடை, பாதுகாப்பான சுகாதாரமான இருப்பிடம், இந்த 3 விஷயத்தையும் நான் அன்றாடம் உழைச்சா கூட எனக்கு அது கிடைக்காது அப்படின்னு இருக்கிறவங்க ஏழைகள். இல்ல அப்படி உழைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புமே இல்ல அப்படின்னு இருக்கவங்களும் ஏழைகள் தான். கடைசியில இருக்க அந்த 55% பேர் இதுல வருவாங்க. இப்போ இந்த அடிப்படை தேவைகளை என்னால பூர்த்தி செஞ்சுக்க முடியும், ஆனா அதுக்கு நான் அன்றாடம் உழைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க நடுத்தர வர்க்கம். பெரும்பாலும் அந்த 33% பேர் இதுல வந்துருவாங்க. இப்போ நான் சாகிற வரைக்கும், எப்படி நான் சாகிற வரைக்கும் நான் உழைக்கவே வேண்டியதில்லை, ஆனா எனக்கு இந்த அடிப்படை தேவைகள்லாம் எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கிறவங்க பணக்காரங்க. நான் மட்டும் இல்ல, என்னோட எத்தனை தலைமுறை இருந்தாலும் சரி, அந்த அத்தனை தலைமுறைக்கும் இந்த அடிப்படை தேவைகள்லாம் உழைக்காமே கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கிறவங்க பெரும் பணக்காரங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எப்படி சில பேர்கிட்ட மட்டும் இவ்வளவு காசு சேர்ந்துச்சு, எப்படி சிலர்லாம் ரொம்ப ஏழைகளா இருக்காங்க, அவங்க எல்லாம் சோம்பேறிங்களா, அந்த மாதிரியான விஷயத்த
நம்ம மனம் திறந்த நிகழ்ச்சியில பார்ப்போம். இப்போ இந்த மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் அப்படின்னா யாருன்னு நம்ம பார்த்தோம். எனக்கு அடிப்படை தேவைகள் கிடைச்சிடும், ஆனா அதுக்கு நான் வந்து தினமும் உழைக்கணும் அப்படின்னு இருக்கவங்க தான் இந்த நடுத்தர வர்க்கம். நம்ம நடுவுல பேசியிருப்போம், இந்த நடுத்தர வர்க்கம் மீது இந்த சமூகமோ மாஸ் மீடியா பெரும் ஊடகங்களும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. இந்த காணொலி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே சொல்லுங்க. இது மாதிரியான காணொலிகளை தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு மனதருவியோடு இணைந்திருங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நன்றி.